பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடைகிறேன். எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஒத்துக்குவாங்க. வேத சத்தியத்தை புகட்டுவாங்க. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தில் வேத சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போது அவங்க சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா 1980 இறந்துட்டாங்க. தன்னுடைய 57 வயதில், சின்ன வயதிலே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை அவங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்க. 2 காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திட்டவட்டமாக நடக்க போகுது. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியாது. கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? 2 காரியம் திட்டவட்டமாக நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது. திருமணம்னா டேட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணி கார்டெல்லாம் அடிச்சிடுவோம். பரீட்சைனா டைம் டேபிள்லாம் தந்துடுவாங்க இல்லையா? ஆனால் இந்த காரியம் எதுனா ஒன்று, நம்முடைய மரணம் என்றைக்கு எப்பொழுது எப்படி மரணம் இருக்குன்னு தெரியவே செய்யாது. அது எப்பொழுதாவது நடக்கலாம். சிறு பிள்ளைங்க மறிக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இறக்குறாங்க, வயோதிபர் இறக்குறாங்க. நல்ல சுகமாக தானே இருந்தாங்க, இறந்துட்டாங்களே, அல்ல வியாதியாகவே இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அடுத்த காரியம் இயேசுவின் 2வது வருகை. அந்த நாளிகையாவது பிதா மாத்திரம் அறிந்திருக்காங்க, மனுஷகுமாரனு கூட தெரியாது. அப்படின்னா நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும் இல்லையா? ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த குறிப்பை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 பெண்கள், 10 கன்னிகைகள், 10 பேருக்கும் ஒரே ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? மணவாளனை சந்திக்கணும்னு சொல்லி 1வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பார். 10 பேருக்கும் ஆசை இருந்தது. ஆயத்தத்தோடு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? பட்டு புடவெல்லாம் கட்டியிருப்பாங்க, நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த காலத்தில் மணவாளனை சந்திக்கும் போது தீவட்டிகளை கைது வைத்திருப்பாங்க. ஸோ தீவட்டிகளையும் எடுத்துக்கொண்டு போகிறதா பார்க்குறோம். இந்த 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்ல. புத்தி உள்ளவர்கள் 4ஆம் வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. இருக்கிற எண்ணெய் போதும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அதில் சொல்லிக்குது, மணவாளன் வருவதற்கு தாமதித்த போது எல்லாரும் படுத்து தூங்கினாங்க. புத்தி உள்ளவர்களும் தூங்கினாங்க, புத்தி இல்லாதவர்களும் தூங்கினாங்க. திடீரென்று நடுராத்திரி, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இப்போ 10 பேரும் எழும்புறாங்க. எழும்பி புத்தி உள்ள பெண்கள் தாங்கள் பாத்திரத்தில் எண்ணெயை அந்த தீவட்டியில் ஊற்றி பற்ற வச்சு எரிய வைக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்களுக்கு பற்ற வச்சு பார்க்குறாங்க, அணைஞ்சு போகுது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை விற்கிறவர்கிட்ட நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்களேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே இந்த 5 பேரும் புத்தி இல்லாதவர்கள் வாங்க போகிறாங்க. அங்கே போகும்போது மணவாளன் வந்து விட்டார். புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு சேர்ந்து உள்ள பிரவேசித்துட்டாங்க. கதவும் பூட்டப்பட்டது. 11ஆம் வசனம், மற்ற கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகள் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்விதமாக அவர்களை புறக்கணித்து விட்டதாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு காலத்தை தந்திருக்கிறார், கிருபையின் காலத்தை வைத்து தந்திருக்கிறாங்க. ஒருவேளை ரட்சிப்பு என்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் போதாது, அதை தக்க வைத்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிற காலம் இதுவே ரட்சணிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளை என்று நாட்களை கடத்திடக்கூடாது. மெர்லின் மன்றோ என்கிற ஒரு நடிகை குறித்த பெரிய ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவளும் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறாள். கடைசி ரோவில் உட்காந்து கேட்கும்போது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம் என்று சொல்லும்போது அவள் டைரியை வச்சு எழுதுறாளாம். என்ன எழுதுனான்னா, ஐ நீட் ஜீசஸ் பட் நாட் டுடே. ஏன்னா அவளுக்கு நாளைக்கு அடுத்த நாள் ஒரு ஷூட்டிங் இருந்ததுனால
எனக்கு இன்றைக்கி நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன்னா அந்த ஷூட்டிங்க்கு போக முடியாதுன்ட்டு டைரியை மூடி வச்சுட்டு அவள் வெளியே போகும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்து போகிறாள். நாளைய தினம் அவளுக்கு கொடுக்கப்படலை. டைரி எடுத்து வாசிக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. இன்றைக்கு எனக்கு வேண்டாம், நாளைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்படாமல் போச்சுது. யோசித்து பார்ப்போமா? இதுவே அனுக்கிற காலம். நாளை என்று தள்ளி போட வேண்டாம். விளக்கில் தீவட்டியில் எண்ணெய் எப்பொழுதும் வைத்து கொண்டு பலிபீடத்தில் தீ அணைந்து போகாதபடி இருந்து கொண்டே இருக்கத்தக்கதாக ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.